ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நாளைக்கு நீ ஆச்சரியப்படும்படியாக இந்த சாயப்பா ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி தரப்போகிறேன். ஒருவர் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நீ உதவி செய்யும் போது அந்த எண்ணங்களும் நீ செய்யும் உதவியும் உன் செயல்களும் உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இப்போது அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளுக்காகவும் உதவிகளுக்காகவும் நீ செஞ்ச புண்ணியத்துக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா இப்போது உனக்கான காரியங்களை முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாகவே அதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாளை விடியலை நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ விடியலாக ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கி தர வந்திருக்கேன். கண்ணாடியை போல தான் எண்ணங்கள். கண்ணாடி தெளிவாக இருந்தால் எப்படி முகம் பளிச்சுன்னு தெரியும், அதே போல் உன் எண்ணங்களில் தெளிவு இருந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. சில நேரங்களில் உனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள்ங்கிறது உன் கனவையும் மகிழ்ச்சியையும் விட மிக பெருசு. உன் பொறுப்புகளை நீ உணர்ந்து சரியாக செயல்பட்டினா போதும். யாரையும் ஈர்க்கணும், அடுத்தவங்களை கவரணுன்றதுக்காக நீ முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சதை செய். உன் கடமைகளை பொறுப்புகளை சரியாக செஞ்சு உன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான நல்வழிகளை யோசி. இதை நீ செஞ்சினாதான் அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் தங்கமே. உன் மதிப்பு தெரியாத மனிதர்களை விட்டு நீ விலகி செல்வதே உனக்கு சரியாக இருக்கும். போர்க்களமாக இருந்த உன் வாழ்க்கை இனி பூங்காற்றாக மாறப்போகுது. நீ செய்த நன்மைகளுக்கும் உன் முயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதுமே அமைதியாகவே இருக்கிற சில நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வரும்போது ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்துட்டாங்கன்னா அது பொறுமையின் எல்லையை கடந்ததாக மாறிடும். எப்போதும் யார் மனசும் நோகும்படியோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படியோ காயப்படுத்தும்படியோ நீ எதையும் செஞ்சிட வேண்டாம் என்று சொல்லவே. ஏன்னா கெட்டவங்க மனசு நொந்தாலும் கவலைப்பட்டாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நல்லவங்க மனசை நோகடிச்சிட்ட, நல்லவங்க மனசை காயப்படுத்திட்டேன்னா அது பாவமாக உன்னை பின்தொடர்ந்து வரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நாளைக்கு நாள் எப்படி இருக்கும்ன்றது இன்னைக்கு நீ எப்படி யோசிக்கிறங்கிறத பொறுத்து. இன்றைய இரவை நீ நிம்மதியாக கடந்து வா. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த சிந்தனையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன்னு செல்லமே. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான அனுபவங்கள் மிக பெருசாக இருக்கும். உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். மனசில் இருக்க பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி எறிஞ்சிடு. எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அருளாலும் என் ஆசீர்வாதத்தாலும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய பிள்ளையாக நீ மாறுவாய். என் அன்பு பிள்ளையான நான் உனக்கு கெட்டதை எதையுமே செஞ்சிட மாட்டேன். ஒரு தாயோ தகப்பனோ தான் பிள்ளைக்கு கெட்டதை செய்வாங்களா சொல்லு? நான் எப்போவுமே நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிக்கிறேன். நீயும் என்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் மூச்சே வெற்றியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒவ்வொரு நாளும் நீ வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு உன் சிறப்பான செயல்களை செய்ய ஆரம்பி. அப்படி நீ தைரியமாக நம்பிக்கையோடு இருந்தீனா எவ்வளவு வீழ்ச்சி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதிர்மறையிலிருந்து மீண்டு வெற்றிகரமாக வாழ்ந்துடலாம் என் தங்கமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இந்த சாயப்பா ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுவரைக்கும் நிறைய சோதனைகளை அனுபவித்து கஷ்டப்பட்ட உனக்கு இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகுது. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற. நீ கவலைப்படுற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே
உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எதையோ அதிகமாக யோசிச்சு அதிக மன அழுத்தத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை மாற்றி மன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறேன். இன்றிலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீ கேட்டதெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. மிகுந்த மனவேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் கூட நீ உன் நிலைமையை மறக்க வேண்டாம். நம்ம யாரு, நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்றதுல நீ எப்போதும் நிதானமாக இரு. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைக்கும். நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியை பார்த்து தான் நான் மனசு குளிர்ந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வரமாக கொடுத்து உன் மனதை குளிரச் செய்வேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை அள்ளித் தருவேன். நீ திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற தயாராகு. எதிர்மறை எண்ணமோ பயமோ சந்தேகமோ இன்றி நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பா மங்களகரமான நல்ல காரியங்களை நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். நீ பொறுமையாயிரு, தைரியமா இரு, எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஓ மனசு தடுமாறும் போதெல்லாம் உன்னை தெளிவுபடுத்துவதற்காக இந்த சாயப்பா பல ரூபங்களில் வந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எது சரி எது தவறுங்கிறத உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உணர்த்துவேன். உன் பாதையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் நான் உனக்கான வெற்றிகளை அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நிச்சயமா நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போகலாம். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க பழகிக்கோ. இனிமே அதுதானே உனக்கு எதிர்காலம். நீ போராடிய காலத்தை மறந்துட வேணாம். உன் கஷ்டத்தில் கற்ற பாடங்களையும் மறக்காதே. இதுதான் உன்னை நல்ல மனிதனாக உருவாக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் அதை நினச்சி கவலைப்படாம தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பணும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை கழிச்சு என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு சோதனைகளை தருவேன். ஆனால் ஒருபோதும் வேதனைகளை அடையும்படி விட்டுட மாட்டேன். உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கானதை அள்ளி கொடுக்க நான் வந்திருக்கேன். உனக்கு சரியான நேரம் வரும்போது எந்த ரூபத்திலாவது நான் வந்து உனக்கு காட்சி கொடுத்துருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நான் வழி நடத்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக அற்புதமான எதிர்காலத்தோடும் அமையப் போகுது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பெருசாக எந்த சந்தோஷத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பார்க்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பதிலாக தான் இப்போது அனைத்தையும் ஒன்றாக அள்ளி கொடுக்க போகிறேன். ஓடி ஆடும் விளையாடும் குழந்தை பருவத்தில் இளமையில் இயல்பாக சிரிக்கும் சிரிப்புகளோட மட்டுமே வாழ்ந்த நீ இப்போது கூட உனக்கு உடல் சோர்ந்து போனாலும் உதவி செய்ய ஆள் இல்லாத அளவுக்கு தனியாளாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த ஜென்மத்தில் உன் வாழ்க்கை இப்படி தான் இருந்துருமோன்னு பயப்படாத. இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத பல விஷயங்களை இனிமே இந்த சாயப்பா உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். உடையாத மன வலிமையும் மிகப்பெரிய அளவு தைரியமும் கொண்ட உன் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீ மகிழ்ச்சி அடையும்படி நான் செய்ய போகிறேன். உன் மகிழ்ச்சியே உனக்கான வெற்றியை கொடுக்கும். உன் ஓயாத உழைப்புக்கேற்ற வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். சில பேர் வசதியாக பிறந்தும் எல்லாமே இருந்தும் வாழ்க்கையுடைய வலிமையை வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சக்தியை புரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் கஷ்டத்தில் பிறந்துக்கிட்டு ஆனால் தங்களுக்குரிய வாழ்க்கையை தானே அழகாக உருவாக்கிக்கிட்டு அதில் ஜெயிச்சு வெற்றி பெறும் சக்தியாக மாறுறாங்க. இப்போ சொல்லு, வசதியாக பிறந்து வாழ்க்கையை வீணடிக்கிறத விட கஷ்டத்தில் பிறந்தாலும் தான் முயற்சியின் திறமையின் மூலமாக
வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருப்பது தானே உனக்கும் சந்தோஷம், உன் தகப்பனாக எனக்கும் சந்தோஷம். யாரையும் நம்பாம சுயமாக தலை நிமிர்ந்து நிற்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான அத்தனையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன்.